அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்க ஒரு வேலைவாய்ப்போட ரிசல்ட்டுனா அது இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்போட ரிசல்ட்டுக்காக தான். ஆல்மோஸ்ட் 38 மாவட்டத்திலும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதத்துக்கு மேலே எல்லாருமே நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. ஒரு வழியாக அதற்கான ரிசல்ட்டு, அதாவது இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு இன்று முதல் வெளியாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு சற்று முன்பு டிஆர்பி ஆஃபீஸ்லேருந்து நமக்கு தகவல் சற்று முன்பு வெளியாகியிருக்க மக்களே. ஸோ இந்த ஒரு மகிழ்ச்சிகரமான தகவலை உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ செலக்ட் ஆன அனைவருக்குமே எஸ்எம்எஸ் மூலியமாகவும் மெயில் மூலியமாகவும் வெளியாகலாம், எந்த நேரத்தில் வேணும்னாலும் வெளியாகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் திரு மாண்புமிகு பெரிய கருப்பன் ஐயா அவர்களை செய்தியாளர்களிடம் சந்தித்து ஒரு முக்கிய மகிழ்ச்சி தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றின தகவலுமே சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகள் இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு ரிசல்ட் மாவட்ட வாரியாக பிடிஎஃப் மெரிட் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது 38 மாவட்ட வாரியாக அப்படின்றதையும் தெளிவாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கேட்ட விஷயம் என்னென்னா, நேர்காணலே ஒரு 20%, அதாவது ஒரு 20% நடக்காமல் இருந்தது சென்னை போன்ற பெரும் நகரங்களில். அந்த மாவட்டங்கள்லாம் ரேஷன் கடை நேர்காணல் முடிஞ்சதா இல்லையா, அதுக்கான அப்டேட்டுமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கேட்ட விஷயம் என்னென்னா, எனக்கு இந்த வேலை கிடைச்சாதனா கிடைக்குமா கிடைக்காதா, காசு கொடுத்து வாங்குறது உண்மையாக பொய்யா, ஸோ அப்போ அவங்களுக்கு மட்டும் தான் அந்த வேலை வாய்ப்பா, ஸோ அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு நிறைய விதமான டைப் ஆப்பில் கேள்விகள் கேட்டிருந்தீங்க. ஸோ இது எல்லா கேள்விகளுக்கும் நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக விளக்கம் கொடுக்க போகிறேன், சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் செலெக்ஷன் ப்ராசஸில் என்னென்னத்துக்கு எவ்வளோ மார்க் போட்டிருக்காங்க, நான் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன், ஸோ அதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, ஸோ அது அந்த லிஸ்ட்டு ஏதாச்சும் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக அதுக்கான அப்டேட்டுமே தெளிவாக சொல்ல போகிறேன், சரிங்களா. இது எல்லாமே A to Z எல்லா தகவலுமே இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். மெயினாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ரேஷன் கடை தேர்வு முடிவுகள் 38 மாவட்ட வாரியாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர், அதாவது லிஸ்ட்டு நம்ம எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது, ரிசல்ட்டு அதுக்கு முன்னாடியே செலக்ட் ஆனவங்களுக்கு எஸ்எம்எஸ் அண்ட் மெயில் எண்ணெயிலிருந்து வெளியாக போகுது. ஸோ இது எதை தான் மெயினாக நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா. ஸோ இது எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஜாபோட ரிசல்ட் வீடியோஸாக இருக்கட்டும், அப்டேட் நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், இல்லை கவர்மெண்ட்டோட ஸ்கீம் வீடியோஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று மட்டும்தான், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இன்றைக்கான அப்டேட் என்ன, நோட்டிஃபிகேஷன் என்னன்றதை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்க முடியும், சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த ரேஷன் வேலைக்கு விண்ணப்பிச்சுட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்க அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் லைக் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம தொடர்ச்சியாக போடுறதுக்குமே நமக்கு ஒரு மோட்டிவ் கிடைக்கும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம முதல்ல பார்க்க போகிறது என்னென்னா, இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகள் குறித்து கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு மாண்புமிகு பெரிய கருப்பன் ஐயா அவர்கள் செய்தியாளர்களிடம் சந்தித்து ஒரு முக்கிய மகிழ்ச்சிகரமான தகவல் தெரிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனாக்கா இது வரைக்கும் வெளியிடாமல் இருந்ததுக்கு முக்கிய காரணம் சில டெக்னிக்கல் இஷ்யூனால் எங்களால் வெளியிட முடியாமல் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அதோடு இந்த நேர்காணலை பார்த்திங்கன்னா நடத்த முடியாமல் இருந்தது. ஏன்னா பெஞ்சல் புயல் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் இயற்கை சீற்றங்கள் ஏற்பட்டதுனால அந்த நேர்காணலுமே தள்ளி போயிடுச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அதை தாண்டி இந்த மெரிட் லிஸ்ட் ரெடி பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் இவ்வளோ டிலே ஆகுது அப்படின்ற மாதிரியும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் செய்தியாளர்களிடம் இந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போ தான் சார் வரும் ரிசல்ட் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இந்த பிப்ரவரி முதல் வாரம் அப்படி இல்லைன்னா 2ஆம் வாரத்துக்குள்ளே அனைத்து மாவட்டங்களுக்கும் ரிசல்ட் வெளியிடப்படும். அது மட்டும் இல்லாமல் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அவங்கவுங்க வீட்டுக்கே அவங்க டிஆர்பி அஃபீஷியல் வெப்சைட்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அவங்க வீட்டுக்கே அவங்க கொடுத்துருக்க அப்ளை பண்ணும்போது கொடுத்த அட்ரஸ்க்கு நாங்கள் அனுப்பிடுவோம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் செலக்ட் ஆன அனைவருக்கும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காரு, சரிங்களா. இது கூட்டுறவுத்துறையான அமைச்சர் திரு மாண்புமிகு பெரிய கருப்பன் ஐயா அவர்களுடைய அப்டேட் சரிங்களா. அடுத்தது டிஆர்பியோட முக்கிய மகிழ்ச்சிகரமான அப்டேட்
அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சேம் அப்டேட் மாதிரி தான் இருக்கும். இந்த ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்க டிஆர்பி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு டிஆர்பி வெப்சைட் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அந்த அஃபிஷியல் டிஆர்பி வெப்சைட்டில் தான் உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதில் தான் நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கணும். அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நல்லா தெரிய புரிஞ்சுக்கோங்க. இந்த ரேஷன் கடை வேலைக்கு வந்து விற்பனையாளருக்கும் கட்டுனருக்கும் யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த ப்ராசஸிங்லாம் ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா செலக்ட் ஆன அனைவருக்குமே ஓகேங்களா, செலக்ட் ஆன அனைவருக்குமே எஸ்எம்எஸ் மூலியமாகவும் மெயில் மூலியமாகவும் ரிசல்ட் வந்து வெளியிடப்படும் அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டாங்க ஓகேங்களா. டிஆர்பி சைட்லேருந்து இதுதான் நமக்கு கிடச்சிருக்க அப்டேட்டு. கன்ஃபார்மாக நம்ம எப்போ ரிசல்ட் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா பிப்ரவரி ஓகேங்களா. பிப்ரவரி முதல் வாரத்தில் ஓகேங்களா, பிப்ரவரி முதல் வாரத்தில் ஏதாவது ஒரு இடத்துல 5ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ளே ஏதாவது ஒரு டேட்டில் கண்டிப்பாக வெளியிடப்படும் அப்படின்றத தெளிவாக நமக்கு அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஏன் தம்ப்நெயில் மாற்றி போட்டிருக்கீங்க அப்போ ஓட வேண்டியதான்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து செலக்ட் ஆகிருக்காங்க இல்லையா, இது வரைக்கும் வந்து ரிசல்ட் வந்து இப்போ வரும் அப்புறம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து செலக்ட் ஆகிறாங்க இல்லையா, செலக்ட் ஆகியிருக்காங்க இல்லையா, மெரிட் லிஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ்லேயும் மெயில்லையும் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த டேட்டில் டாக்குமெண்ட்லாம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிடுவாங்க ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து 5 நாளைக்கு 10 நாளைக்கு முன்னாடியே செலக்ட் ஆனவங்களுக்கு வந்து இன்டிமேஷன் கொடுக்குறாங்க சரிங்களா. இது ரொம்ப 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 மகிழ்ச்சிகரமான தகவல் சரிங்களா. ஸோ அதே மாதிரி நிறைய பேர் கேட்ட விஷயம் என்னென்னா, எனக்கு இந்த ரேஷன் கடை வேலை கிடைக்குமா கிடைக்காதா? ஸோ நான் இன்டர்வியூ நல்லா தான் பண்ணியிருக்கிறேன், நேர்காணலுமே நான் நல்லா பண்ணியிருக்கிறேன். அவங்க கேட்ட கேள்விகளுக்கு எல்லா கேள்விக்கும் ஆன்சர் பண்ணியிருக்கிறேன். அவங்க 5 கொஷின் கேட்டாங்க, 5க்குமே டக்கு நான் வந்து பதில் சொல்லிட்டேன். ஸோ வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட்டுமே நான் கரெக்டாக கொடுத்துட்டேன். அவங்க கேட்டிருந்த எல்லா டாக்குமெண்ட்டுமே நான் வெரிஃபிகேஷனோட முடிச்சிட்டேன். அதே மாதிரி டாக்குமெண்ட் எல்லாமே அவங்க எத்தனை செட்டு ஜெராக்ஸ் கேட்டாலும் கரெக்டாக கொடுத்துட்டேன், கரெக்டாக மென்ஷன் பண்ணிட்டேன். எனக்கு இந்த வேலை கிடைக்குமான்னு கேட்டிங்கனாக்கா 95% வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களா. அதை வந்து தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ரேஷன் கடை வேலையை பொறுத்த வரைக்கும் 50% காசு கொடுத்து தான் வாங்குகிறாங்க. காசு மீதி 50% வந்து நேர்மையான முறையில் தான் எடுக்கிறாங்க. அதை வந்து நம்ம எதுவுமே மாற்ற முடியாது. ஸோ அதை வந்து பார்த்திங்கனாக்கா அது ரியலாக நடக்கிறது தான் ஓகேங்களா. ஓப்பனாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் ஓகேங்களா. ஸோ அந்த 50% இருக்குது இல்லையா, அதாவது 1500 இப்போ ஒரு 3000 வேக்கன்சிக்கு தான் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். அந்த 3000 வேக்கன்சியில் 1500 வேக்கன்சி நமக்கு வந்து எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து காசு கொடுத்து வாங்கிடுவாங்க. மீதி இருக்கிற அந்த 1500 வேக்கன்சியை தான் நம்ம வந்து போட்டி போடணும். அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு 10லேருந்து 20 30 வேக்கன்சி தான் நமக்கு வந்து ஒவ்வொரு மாவட்டத்துலேயுமே நமக்கு வந்து நேர்மையான முறையில் செலக்ட் பண்ணுவாங்க. அந்த 20-30 பேரில் நம்ம ஒருத்தராக இருக்கணும் அப்படின்னா இன்டர்வியூ நல்லா பண்ணியிருக்கணும், டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக சப்மிட் பண்ணியிருக்கணும், அவங்க கேட்ட கேள்விகளுக்கு எல்லாமே ஆன்சர் பண்ணியிருக்கணும். இது எல்லாமே கரெக்டாக இருந்ததுன்னா நீங்களும் இதில் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது சரிங்களா. ஸோ இதுதான் அப்டேட்டு. அடுத்ததாக இந்த காசு கொடுத்து வாங்குற அது நம்ம கரெக்டாக சொல்லியாச்சு. அடுத்ததாக வந்து நிறைய பேர் வந்து இதில் வந்து ரிசல்ட் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, இறுதி லிஸ்ட்டு வந்து நான் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய டிஆர்பி வெப்சைட்டில் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு வெப்சைட் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த வெப்சைட்லேயே நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதிக்குள்ளே இல்லை 10ஆம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக வெளியாகும். ஸோ அதற்கான அப்டேட்டுமே அடுத்தடுத்து நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா. இன்றைக்கான அப்டேட் இதுதான், கூட்டுறவுத்துறை அப்டேட்டும் அதேமாதிரி டிஆர்பி அப்டேட்டும் இதுதான் ஓகேங்களா. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி முக்கியமான அப்டேட் நாளைக்கு ஒரு அப்டேட் தரேன். ஸோ அதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. டெய்லி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க, அப்போ தான் என்ன அப்டேட்டுன்றது தெரியும் ஓகேங்களா. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்குமே தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ, வெல்கம்.